வணக்கம். உங்கள் ஆரணி ஐடியினுடைய பிரின்சிபல் பேசுகிறேன். நிறைய பிள்ளைகள் என்னிட சார் 12வது +1 வகுப்பு 10ஆம் வகுப்பு நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் படிச்சிருக்கிறேன், ஐடிஐயில் சேர்ந்து படிக்கணும், எனக்கு என்ன படிப்பு படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. இப்போது ஒரு சில மாணவர்களுக்கு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி மாணவர்களுக்கு எலக்ட்ரீஷியன் தொழிற்பிரிவு ரொம்ப பொருத்தமான தொழிற்பிரிவு. அது படித்தா உடனடியான ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த படிப்பில் நீங்கள் மின் சாதனங்களை பற்றி அடிப்படை எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய மின்சாதனமாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய மின்சாதனங்களாக இருந்தாலும் சரி, அந்த அடிப்படை பயிற்சியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால் இந்த பயிற்சி முடித்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கெல்லாம் வயரிங் பண்ணுறது எப்படி, இண்டஸ்ட்ரியில் எப்படி வயரிங் பண்ணுறது, வீடுகள்லேயும் இண்டஸ்ட்ரியிலையும் பயன்படுத்தக்கூடிய இந்த மின்சார மோட்டார்களை எப்படி பராமரிக்கிறது, மேலும் எப்படி வைண்டிங் அது காயில் கட்டுறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த காயில் கட்டக்கூடிய அடிப்படை விஷயங்கள் எல்லாமே இந்த 2 வருஷம் இந்த எலக்ட்ரீஷியன் பயிற்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் எலக்ட்ரீஷியன் தொழிற்பிரிவு படித்தோம்னா இந்த 2 வருஷம் முடித்த பிறகு நிறைய பிள்ளைகள் சுய வேலை வாய்ப்பும் செய்யலாம். இந்த மாதிரி வீடுகளுக்கு போயிட்டு புது வீடுகளுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் இந்த வயரிங் பராமரிப்பு பணிகளை போய் செய்யலாம். அதோடு மட்டும் இல்லாமல் சுய வேலை வாய்ப்பு மட்டும்தானா, நிறைய தொழிற்சாலைகளில் உடனடி வேலை வாய்ப்பு இருக்குது. இந்த எலக்ட்ரீஷியன் ட்ரேட் படித்தவங்களுக்கு மின்சார வாரியத்தில் உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கு அடுத்தது ரயில்வே துறையில் கிடைக்குது, டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் கிடைக்குது, இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரியில் கிடைக்குது. பல முன்னணி கார் தொழிற்சாலைகள் ஹுண்டாய், நிசான் போன்ற தொழிற்சாலைகள்லேயும், டைட்டான் போன்ற முன்னணி தொழிற்சாலைகள்லேயும் நிறைய இந்த பெரிய கம்பெனிகளுக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லேயும், எலக்ட்ரானிக் பொருள்கள் குறிப்பாக இந்த மொபைல் போன்ற பாகங்களை தயாரிக்கக்கூடிய அசம்பிள் பண்ணக்கூடிய அந்த தொழிற்சாலைகள்லேயும் எலக்ட்ரீஷியன் மாணவர்கள் உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்குது. குறைந்தபட்சம் மாதத்துக்கு 17,000 ரூபாய்க்கு குறைவில்லாமல் வேலை வாய்ப்பு கிடைக்குது. இந்த வேலை வாய்ப்பு எல்லாமே நீங்கள் ஐடியில் படிக்கும்போதே அந்த நிறுவனங்களுடைய HR மேனேஜர் இங்கே உங்களை நேர்காணல் செய்து நீங்கள் பரீட்சை எழுதி முடிச்சுட்டு போன உடனேயே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் ஏன் பயன்படுத்திக்க கூடாது? எனவே நம்ம ஆரணி ஐடிஐயில் நம்ம ஆரணியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உடனே நீங்கள் ஐடிஐயில் சேருங்க. ஏன்னா குறைந்த இடங்கள் தான் இருக்குது. அதனால் யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு நாங்கள் உடனடியாக சீட்டு தந்துடுவோம். எங்களுக்கு நீங்கள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி மற்றும் பெற்றிருந்தால் போதும். மதிப்பெண்கள்லாம் 2வது பட்சம்தான். அதோடு மட்டும் இல்லை, ஐடிஐ படிக்கும்போது உங்களுக்கு நிறைய அரசாங்கம் உதவி சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. அதில் முதன்மையாக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வகுப்பை சார்ந்த பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழையும், பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழையும் மாத உதவித்தொகையாக 1000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக கொடுக்குறாங்க. இதில் யாரும் இடையில் வாங்கிட முடியாது. அதே மாதிரி SC ST பிள்ளைகளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஆதி திராவிடர் நலத்துறையால் வருடம் ஒரு முறை 16,500 ரூபாயில் இருந்து 20,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கல்வி உதவித்தொகை நேரடியாக உங்கள் வங்கி கணக்குக்கே அனுப்புகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லையா? அதோடு மட்டும் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஆரணி ஐடியில் நீங்கள் படித்து முடித்த உடனே 100% வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரோம். நிறைய கம்பெனிகள் கடந்த 33 வருஷத்தில் மாணவர்களை அழைத்து சென்று நல்ல நிலையில் பணிகள் கொடுத்து இன்றைக்கி ஒரு சில மாணவர்கள் வெளிநாடு கூட போயிருக்கிறாங்க. ஸோ இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா ஆரணி ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் ட்ரேடு சேர்ந்து உடனடியாக பயன்பெறுங்கள். சேர்க்க நடந்துக்கிட்டு இருக்கு. சீக்கிரம் வாங்க. வணக்கம். நன்றி.